சவுண்ட் செக் பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்போம். யாத்ராகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். யாத்ராகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். அல்லேலூயா. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். அல்லேலூயா. ஏசப்பா, இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். நீர் ஆண்டவரே உடைய வார்த்தையினாலே எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. செக் பண்ணிக்க. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்த பொழுது யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜன் அவன் எழும்பினான். எழும்பி அவன் தன் ஜனங்களை நோக்கி இப்படியாக சொன்னான், இஸ்ரவேல் ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் நம்முடைய சத்துருக்களோடு அவர்களும் இணைந்து நமக்கு எதிராக புறப்பட்டு அவர்கள் நம்மை விட்டு போகாதபடிக்கு ஒரு உபயம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர்களை சுமை சுமக்கும்படியான வேலையை அவர்களுக்கு கொடுத்து விசாரணைக்காரர்களை அவர்களுக்கு நியமித்தான். அவர்களை ஒடுக்கினான். அவர்களை பித்தோம், ராம்சேஸ் என்னும் பண்டக சாலைகளை, பட்டணங்களை கட்டும்படி அவர்களை நியமித்தான். அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பார்வோன் எவ்வளவாய் ஒடுக்கினானோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். அல்லேலூயா. நாம் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில சில கேள்விகளை நாமே கேட்போம். ஏன் எனக்கு இவ்வளவு நெருக்கம்? ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு பாடுகள்? ஏன் என்னால ஒரு காரியத்திலையும் முன்னேற முடியாத தடைகள்? என்னால ஒரு காரியத்தையும் சக்சஸ் செய்ய முடியலையே? எப்பக்கத்திலும் எனக்கு போராட்டம், எப்பக்கத்திலும் எனக்கு எதிர்ப்பு, பிரச்சனை, ஏன் என் வாழ்க்கையில என்ற கேள்விக்கு இந்த வசனம் ஒரு நல்ல பதில் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க மனுஷர்களால ஒடுக்கப்படலாம், பிசாசுகளால நசுக்கப்படலாம், பல எதிர்ப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கலாம், நீங்கள் மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் இருப்பீர்களானால், அல்லேலூயா, அது முடிவு கிடையாது. அது உங்கள் பெருக்கத்தின், அல்லேலூயா, ஆரம்பம். அல்லேலூயா. அல்லது நீங்க பெருக போகிறீங்கிறதுக்கான ஒரு அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நீங்க ஒடுக்கப்படுறீங்களா? அது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா நீங்க பெருக போகிறீங்கிறதுக்கு அடையாளமா இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு செய்தி என்னன்னா, பிசாசுனால யாரெல்லாம் ஒடுக்கப்படுறாங்களோ அவர்களை தேவன் பலுகி பெருக பண்ண போகிறார். இதுதான் அதுதான் அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஒடுக்குதல் சில நேரங்கள்ல பெருக்கத்தின் அடையாளமா இருக்கு. பெருக்கத்தின் அடையாளமா இருக்கு. சத்துரு எல்லாரையும் ஒடுக்க மாட்டான், எல்லாரையும் நசுக்க மாட்டான். அல்லேலூயா. யார் தேவனால பெருக போறாங்களோ, யார் கர்த்தரால உயர்த்தப்பட போறாங்களோ, யார் தேவனால பயன்படுத்தப்பட போறாங்களோ அவங்களதான் சாத்தான் ஒடுக்குறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சத்துரு நம்ம ஒடுக்குறான்னா தேவன் நம்மை உயர்த்த ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒடுங்கி போக போறது இல்ல, நீங்க பெருக போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
நீங்க ஒடுங்கி போறது இல்ல, பெருக போறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? சரி. ஒடுக்கப்படுதல்னா என்னது? நம்முடைய வளர்ச்சி மேல பிசாசு பொறாம கண்டு பல சுமைகளையும் வேதனைகளையும் அல்லது தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் சோர்வுகளையும் முன்னேற்றங்களை வராதபடிக்கு தடுக்கிறது தான் ஒடுக்குதல். தடுக்கிறது தான் ஒடுக்குதல். ஒருவேளை மனுஷர்களால ஒடுக்கப்படலாம். வேலை செய்யற இடத்துல நீங்க முன்னேறக்கூடாதுன்னு சொல்லி சில பேர் உங்களை ஒடுக்கி வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. பிசாசுகள் சில நேரத்துல எழுந்திருக்க கூடாதபடிக்கு அவன் ஒடுக்கி கொட்டி நம்மளை முடக்கி வச்சிருக்கலாம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட அனுபவத்தில் நீங்க இருக்கிறீங்களா? ஒரு உண்மையை தெரிஞ்சு கொண்டுங்க, கர்த்தர் உங்களை பெருக பண்ண போகிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பெருக பண்ண போறாரு. அல்லேலூயா. சரி, இதுல மூணு சத்தியத்தை நான் சொல்றேன். அல்லேலூயா. உன்னை சத்துரு ஒடுக்குவதற்கான காரணம் என்ன தெரியுமா? உன்னை கண்டு அவன் பயப்படுறான். உன்னை கண்டு அவன் பயப்படுறான். சத்துரு உன்னை ஒடுக்கிறதுக்கான காரணமே உன்னை கண்டு அவன் பயந்துகிட்டு இருக்கிறான். நீங்க வாசிங்க 1:9 வசனத்தை வாசிங்க. 1வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரர் ஆகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அடுத்ததாவது வசனம் வாசிங்க. அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானா அவர்களும் நம்முடைய பகைஞரோடு கூடி நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கு அல்லேலூயா. அவனுக்கு ஒரு பயம் என்னன்னா, இவர்கள் நம்மிலும் எப்படி இருக்கிறாங்க? ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமா இருக்கிறாங்க. அவர்கள் இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆயிடுவாங்க? பெருகிடுவாங்க. பெருகினாங்கன்னா நமக்கு எதிராக வருவாங்க. நமக்கு எதிராக வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம குறித்து சத்ரு ரொம்ப பயப்படுறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம இது தெரியாம அவனுக்கு நாம பயந்துட்டு இருக்கிறோம். இது தெரியாம நாம அவனுக்கு பயந்துட்டு இருக்கிறோம். உண்மை என்னன்னா சத்ரு தான் நமக்கு பயந்துகிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. சத்ரு தான் நமக்கு பயந்துகிட்டு இருக்கிறான். என்ன சொல்றேன், யாரும் ஒண்ணு சந்தோஷப்படல. அல்லேலூயா. சத்ரு நம்மளை கண்டு பயப்படுறான். ஏன்னா நாம பெருக போறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம பெருக போறோம். நமக்கு எதிராகவே இவங்க தான் வர போறாங்க, இவங்க ஏராளமானவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சத்ரு நம்மை கண்டு பயப்படுறான். ஏன்னா உன் மதிப்பு உன்னை விட உன் சத்ருவுக்கு நல்லா தெரியுது. அல்லேலூயா. உன் மதிப்பு உன்னை விட உன் சத்ருவுக்கு நல்லா தெரியும். நாம நம்மளெல்லாம் ரொம்ப அற்பமா நினைச்சிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நான்லாம் ஒரு ஆளே இல்லை என்றாலாம் என்ன முடியும்? எனக்கு என்ன இருக்கு அப்படிதான் நாம நினைக்கிறோம் நம்மளை பத்தி. ஆனா ஒரு உண்மை என்னன்னா, நமக்கு தெரியல நம்முடைய மதிப்பு. நம்முடைய மதிப்பு நம்முடைய சத்துருவுக்கு நம்மளோட நல்லா தெரியுது. அதனாலதான் அவன் பயப்படுறான். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நம்முடைய மதிப்பு நம்முடைய தேவனிடத்திலிருந்து வருது. அல்லேலூயா. நம்முடைய மதிப்பு நம்முடைய தேவனிடத்திலிருந்து வருது. கர்த்தர் நம்ம தெரிந்து கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு விலை கிரையம் சிந்திருக்கிறார் தன் ரத்தத்தை. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறாரு. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு. நம்முடைய மதிப்பே இதுதான். அல்லேலூயா. இத கண்டு சாத்தானுக்கு என்னது? பயம். அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து, உங்களை கண்டு சாத்தான் பயப்படுறான்.
அல்லேலூயா. உங்களை கண்டு சாத்தான் ரொம்ப பயப்படுறான். அல்லேலூயா. நம்முடைய மதிப்பு நம்முடைய சரீர பலத்துல அல்ல, நம்முடைய பாக்கெட்ல இருக்கிற பணத்துல அல்ல, நாம இருக்கிற பதவியில அல்ல. நம்முடைய மதிப்பு நம்முடைய ஆவியின் பலத்துலதான் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு மதிப்பு இல்லாதவங்களை போல நீங்க இருக்கலாம், ஆனா நம்முடைய மதிப்பு நம்முடைய எதிர்காலத்துல இருக்கு. அல்லேலூயா. இதெல்லாம் யாருக்கு தெரியும்? சத்துருவுக்கு தெரியும். அல்லேலூயா. அதனாலதான் நம்மை கண்டு அவன் ரொம்ப பயப்படுறான். அல்லேலூயா. அதனாலதான் ஒடுக்குறான். ஏன் ஒடுக்குறான்? நம்மளை கண்டு அவனுக்கு பயம். ஒருவேளை உங்களை ஆபீஸ்ல யாராவது உங்களை ஒடுக்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறான்னா அவனுக்கு உங்களை கண்டு என்னது, நம்மளை விட இவன் மேல வந்துருவான், அல்லது நம்ம இடத்துக்கு இவன் வந்துருவான் அப்படின்னு சொல்லி என்ன செய்வான்? ஒருவேளை உங்களை போட்டு கொடுக்கலாம், உங்களை ஏதாவது ஒடுக்க பார்க்கலாம், அல்லது உங்களுக்கு வர ப்ரொமோஷனை தடுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அதுக்கு காரணம் உன் மேல இருக்கிற பயம். உன் மேல இருக்கிற பயம். நம்ம மேல சத்துருவுக்கே பயம் இருக்குன்னா நாம ஏன் பயப்படணும்? அல்லேலூயா. நாம ஏன் பயப்படணும்? சத்துரு தான் நமக்கு பயந்துட்டு இருக்கிறான். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஏன் பயப்படுறான்னா உன்னாலதான் அவனுக்கு முடிவு வர போகுதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. உன்னாலதான் அவனுக்கு முடிவு வர போகுது என்பதை அவன் நல்லா அறிவான். 10ஆம் வசனத்துல சொல்லுது, இவங்க பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடு கூடிடுவாங்க. நம்முடைய பகைஞரோடு கூடி நம்மளை எதிர்த்து நின்றுவாங்க, நம்மளை தோற்கடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு சத்துருவுக்கு பயம். அல்லேலூயா. நம்மளாலதான் அவனுக்கு என்ன வரப்போகுது? முடிவு நம்ம கையில தான் இருக்கு. அல்லேலூயா. உன் எதிர்காலத்தை குறித்து தேவன் உன்னை குறித்து என்ன செய்ய போகிறாருங்கிறது சாத்தானுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. தெரியுமா தெரியாதா? உங்க வாழ்க்கையில தேவன் என்ன செய்ய போறான்னு சாத்தானுக்கு தெரியுமா? தெரியும். சில விஷயம், சில காரியம் தெரியாது. அல்லேலூயா. நிச்சயமா எது தெரியும்னா நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய போறாருன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. என்ன செய்ய போறாரு? கர்த்தர் நம்மளை உயர்த்த போறாரு. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போறார். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த போறார். கர்த்தர் நம்மை சுகமாக்க போறார். கர்த்தர் நமக்கு நித்திய வாழ்வை கொடுக்க போறார். கர்த்தர் அவரோடு கூட நம்ம வச்சுக்க போறார். இதெல்லாம் யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு ஏதாவது டவுட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா அவனுக்கு எந்த டவுட் இருக்காது. அல்லேலூயா. அவனுக்கு டவுட் இருந்தா ஏன் அவன் உங்களை ஒடுக்க போறான்? அவனுக்கு நல்லா தெரியும் கர்த்தர் நம்மை பெருக பண்ண போகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போறார். கர்த்தர் நம்மை சுகமாக்க போகிறார். கர்த்தர் நம்மை உயர்த்த போறார். நல்லா தெரியும். ஆனா அவனுக்கு ஒண்ணு தெரியாது. என்ன தெரியாதுன்னா எப்படி செய்ய போறாருன்னு தெரியாது. இதை எப்படி செய்ய போறாரு அப்படின்னு அவனுக்கு தெரியாது. ஏன்னா அதை கர்த்தர் தான் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் தான் செய்வார். அதனால இவனை நம்மளை ஒடுக்கிறதுக்கு பார்க்கிறான், நம்மளை முடக்க பார்க்கிறான். அல்லேலூயா. எல்லாம் நாம எழும்பி அவனை முறியடிக்க போறோம்னு அவனுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. இந்த சபைய அவன் ஏன் ஒடுக்க நினைக்கிறான்? இந்த சபை எழும்பி அவன் என்ன செய்ய போகுது? தலையை நசுக்க போகுது. அல்லேலூயா. உங்க குடும்பத்தை அவன் ஏன் ஒடுக்கிறான்? உன் குடும்பம் எழும்பி அவன் தலையை நசுக்க போகுது. அல்லேலூயா. உன் பிள்ளைய ஏன் ஒடுக்குறான்? அவன் எழும்பி தலையை நசுக்க போறான். அல்லேலூயா. மோசே ஆண் பிள்ளைகள் எல்லாம் பார்வோன் கொன்று போட சொன்னான். ஏன் கொன்று போட சொன்னா? இந்த ஆண் பிள்ளைகள் எல்லாம் எழும்பி என்ன செய்வாங்க? நமக்கு விரோதமாக எழும்பி வருவாங்க. ஏரோது இயேசுவை ஏன் கொலை பண்ண நினைச்சான்? எதிர்காலத்துல இவர் தான் ராஜாவா வரப்போறாரு, அன்றைக்கு நம்ம பதவி நம்மளை கொண்டு வரவர் அப்படின்னு நினைச்சான். சாத்தானுக்கு தெரியும் நாம தான் அவனுக்கு முடிவை உண்டாக்க போறோம். அல்லேலூயா. அவன் தலையை நசுக்க போறோம், அவனை விரட்டி அடிக்க போறோம். ஏன்னா அவன் நம்முடைய பலத்தை அறிந்து வச்சிருக்கிறான். அல்லேலூயா. அவன் நம்முடைய பலத்தை
அறிஞ்சு வச்சிருக்கிறான். அவன் நமக்கு இன்னும் அதிகாரம் இருக்குன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. உனக்கு உன் அதிகாரம் தெரியாம இருக்கலாம், உனக்கு உன் பலன் தெரியாம இருக்கலாம், ஆனா சாத்தானுக்கு தெரியும் உனக்கு எவ்வளவு பலம் இருக்குன்னு. அல்லேலூயா. உனக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கு, உன் ஜெபத்துக்கு எப்படி பதில் வரும் அப்படின்னு சாத்தானுக்கு நல்லா தெரியும். அதனால்தான் உன்னை ஒடுக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஏன் என் வாழ்க்கையில எனக்கு பிரச்சனை, ஏன் என்ன சத்துரு ஒடுக்கிறான், ஏன் என் உன்னை கண்டு பயப்படுறான், உன்னை கண்டு பயப்படுறான். நீ எழுப்பிடுவேன்னு அவனுக்கு தெரியும், நீ அவனை முறியடிக்க போறன்னு அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. அவன் ஒடுக்க நினைக்கும் பொழுது அதனுடைய அது என்ன அடையாளம்னா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போறாரு, கர்த்தர் உன்னை உயர்த்த போறாரு. அல்லேலூயா. இரண்டாவது உண்மை என்னன்னா, உன்னை ஒடுக்கும் பொழுது தேவன் உனக்கு கிருபையை பெருக பண்ணுகிறாரு. அல்லேலூயா. என்ன செய்ய போற தேவன் செய்யறாரு, நீ ஒடுக்கப்படும் பொழுது கர்த்தர் உனக்கு கிருபைய அளவில்லாம கொடுக்கிறார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? வசனம் 15-17 வரைக்கும் வாசிங்க தம்பி. தண்ணி எடுத்துரும். வசனம் 1:15-17 வரைக்கும். யாத்ரா 1:15-17. அதுவுமன்றி எகிப்தின் ராஜா சிப்ரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் பொழுது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளைகளானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளைகளானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்மளை ஒடுக்கும் பொழுது தேவன் சும்மா இல்ல. அல்லேலூயா. அவரு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன செய்யறாரு, அவர் கிருபைய அளவில்லாம கொடுக்கிறார். பார்வோன் ஒடுக்க நினைக்கிறான், மருத்துவச்சிகள்கிட்ட கூப்பிட்டு சொல்றான், எபிரேய பிள்ளைகள் எல்லாம் ஆண் பிள்ளைகளா இருந்தா என்ன செஞ்சிருங்க, அந்த டாக்டர்ஸ்ங்கள்ட்ட கூப்பிட்டு, யாரு சிப்போரால் பூவால் கூப்பிட்டு டாக்டர்ஸ்ங்களை கூப்பிட்டு சொல்றா, நீங்க அவங்களெல்லாம் ஆண் பிள்ளைகள் என்ன செஞ்சிருங்க, கொன்று போடுங்க, பெண் பிள்ளைகளை உயிரோட வைங்க. மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினார். அல்லேலூயா. பாருங்க, சாத்தான் ஒடுக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவன் சும்மாலாம் இல்ல, அவரும் செயல்பட ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அவரு நம்ம பெருக பண்ண, நம்மை ரட்சிக்க அவரும் கிரியை செய்ய ஆரம்பிச்சார், கிருபை கொடுக்கிறார். யார் மூலமா கிருபை கொடுக்கிறாரு? இங்க யார் மூலமா கிருபை கொடுக்கிறாரு? மருத்துவச்சிகள் மூலமா கிருபை கொடுக்கிறார். தேவன் நம்மை ஒடுக்க, தேவன் நம்ம ஒடுக்கிறதுக்கு அனுமதிக்கிறார்னா அவர் கிருபை கொடுக்காம அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடியே நம்ம கிருபை கொடுத்துருவார். தேவன் தான் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒடுக்கிறதுக்கு அனுமதிக்கிறார். ஏன்னா அவருடைய கிருபைய பெருகி கொடுத்து அந்த கிருபையினால அதை மேற்கொள்வதற்கும் அந்த சத்துருவை வெட்கப்படுத்துவதற்கும் கர்த்தர் அளவில்லாமல் கிருபை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அளவில்லாமல் என்ன செய்யறாரு? கிருபை கொடுக்கிறார். தேவனுடைய கிருபையை யாரும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. ராஜா கட்டளை தான் போட்டா. அல்லேலூயா. ஆனா கிருபை என்ன பண்ணிடுச்சு? அந்த பிள்ளைகள் எல்லாம் பாதுகாத்தது. அல்லேலூயா. அந்த பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்து பாதுகாத்து. கிருபை நுழைய முடியாத இடம் ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா.
சத்துரு யாரை கொண்டு கொலை செய்ய நினைச்சானோ தேவன் அவர்களை கொண்டே ரட்சித்தாரு. அல்லேலூயா. யார் உனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறாங்களோ, அனுப்பப்படுறாங்களோ, அவங்க மூலமாக நன்மையே நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் தேவ கிருபை. தேவனுடைய சித்தத்தை யாரும் தடை செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்ய போகிறத யாருமே என்ன செய்ய முடியாது, தடை செய்ய முடியாது. ஏன்னா உன் சத்துருவனுடைய அதிகாரத்தை விட தேவனுடைய கிருபை பெருசு. தேவனுடைய கிருபை ரொம்ப பெருசு. சத்துருவ மேல அதிகாரம் பண்ணலாம், ஒடுக்கலாம். ஆனா தேவ கிருபை அதை விட பெருசு. அல்லேலூயா. தேவ கிருபை நம்ம எல்லா தீங்கிற்கு விலக்கி பாதுகாக்கும். கர்த்தருடைய கிருபை அனுப்புறாரு பாருங்க. அந்த சிப்புரால் பூவால் மூலமா கர்த்தர் என்ன செய்யறாரு, கிருபை அனுப்புறாரு. அவங்க கண்கள்ல தயவு கிடைக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. கிருபை மனுஷனுடைய கண்கள்ல தயவு கிடைக்க பண்ணும். அதனால கவலைப்படாதீங்க. சாத்தான் ஒடுக்குறான், சாத்தான் எங்களுக்கு விரோதமா எழும்பி எங்களை கொட்டுறான், என்ன அழுத்துறான், என்ன முடக்குறான், என்ன தடை செய்யறான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் அதன் மத்தியில் தான் அவர் கிருபையை பெருக பண்ணுகிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை ஒடுக்கிறவன் மத்தியில தேவன் அற்புதங்களை செய்வாரு. அல்லேலூயா. தேவன் செய்வாரு, அற்புதங்களை செய்வார். ஒடுக்கப்படும் பொழுதுதான் அதிக அற்புதங்கள் நடக்கும். என்ன அற்புதம் நடக்குது பாருங்க. சத்துரு மத்தியில தேவன் இவர்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்துரு மத்தியில தேவன் இவங்களை என்ன செய்யறாரு, வைத்திருக்கிறார். வசனம் 20 வாசிங்க. வசனம் 20 வசனத்தை வாசிங்க. பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். அல்லேலூயா. இவன் பார்வோன் இவங்களை என்ன செய்ய நினைக்கிறான், கொன்று போட்டு இந்த ஜனம் பெருகாதபடிக்கு தடை செய்ய பார்க்கிறான். இந்த நேரத்தில் தான் கர்த்தர் என்ன செய்யறாரு, எல்லாருக்கும் பிள்ளைய அள்ளி கொடுக்கிறார். அல்லேலூயா. பிள்ளை என்ன செய்யறாரு, ஆமா, அது இன்னும் பலத்த ஜனம் கூட்டம் பெருகிட்டே இருக்கு. எல்லாம் 2 புள்ள 3 புள்ள 4 புள்ள எல்லாம் பெத்து போட்டுக்கிட்டே இருக்கு. இவன் ஒடுக்க நினைக்கிறான், ஜனங்கள் பெருகிட்டே இருக்கிறாங்க. அதான் கர்த்தர் செய்த அற்புதம். அல்லேலூயா. நம்மளை ஒடுக்க எவன் நினைச்சாலும் கர்த்தர் பெருக செய்யறத தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. அவன் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் இவங்க ஒடுக்கிறோன்னு. ஆனா கர்த்தர் ஒரு பக்கம் நம்மளை பெருக பண்ணிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் திட்டம் ஒரு நாள் ஜெயிக்க முடியாது. தேவனுடைய திட்டம் மட்டும்தான் ஜெயிக்கும். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் மட்டும்தான் நடக்கும். வாசிங்களேன். 2வது அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை வாசிங்க. லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினா அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஆண் பிள்ளையை பெற்று அழகுள்ளது என்று கண்டு 3 மாதம் ஒளித்து வைத்தார். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நாணலுக்குள்ளே வைத்தால் அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்தில் நின்று கொண்டிருந்தால் அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தால் அவருடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதி அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தால் திறந்த பொழுது பிள்ளையை கண்டால் பிள்ளை அழுதது, இரக்கமுற்று இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றால் என்றால் அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி அழைத்துக் கொண்டு வா என்றால் இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்துக் கொண்டு வந்தார். அல்லேலூயா. என்ன ஒரு அற்புதம். அல்லேலூயா. எல்லாம் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என்ன ஒரு அற்புதம். அல்லேலூயா.
பார்வோன் ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொன்று போடலான்னு பார்த்தா அந்த நேரத்துலதான் ஒரு லேவியனுக்கும் ஒரு லேவியனுடைய மனைவிக்கும் ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளைய 3 மாதம் ஒளிச்சு வச்சு பார்த்தாங்க. அதுக்கு மேல அதை ஒளிச்சு வைக்க முடியல. அதை ஒரு நாணல் பெட்டியை செய்து அது நதியில அதை விட்டுட்டாங்க. அந்த நேரம் குடிக்கிறதுக்கு யார் வரா? பார்வோனுடைய குமாரத்தி வந்தா அந்த பெட்டியை அவ பார்த்து அதை எடுத்துட்டு வர சொன்னான் தாதிமார்கிட்ட. அவன் எடுத்துட்டு வந்து பார்த்தா அதுல இருக்கின்றது எது? எபிரேய குழந்தை. அல்லேலூயா. எபிரேய குழந்தை அவன் எடுத்துட்டு போய் வளர்க்கலான்ன பொழுது அவ தாதிமார்ல ஒருத்தி சொன்னா, இத பால் கொடுக்கறதுக்கு ஒரு எபிரேய ஸ்திரீ அழைச்சிட்டு வரட்டுமான்னு சொல்லி அவ போய் அந்த குழந்தையினுடைய தாயே என்ன செய்தா? அழைச்சிட்டு வந்தா. அந்த பார்வோன் குமாரத்தி சொன்னா, நான் உனக்கு சம்பளம் தரேன், இந்த குழந்தை என்ன செய்ய, நீ எனக்கு பால் கொடுத்து இதை வளர்த்து. அல்லேலூயா. பாருங்க என்ன ஒரு அற்புதம். அல்லேலூயா. அந்த தாய் நாணல் பெட்டியில என்ன செய்தாத அனுப்புனா, அந்த பெட்டியில இருக்கிற அந்த குழந்தை போய் தண்ணியிலே போய் சம்பளத்தை வாங்கிட்டு அவள்கிட்டயே வந்துருச்சு. அல்லேலூயா. என்ன ஒரு அற்புதம். அல்லேலூயா. அது போய் என்ன பண்ணிடுச்சு? இப்போ அது யாருடைய குமாரன்? பார்வோன் குமாரத்தினுடைய குமாரன். இப்ப அந்த பிள்ளை மேல ஒருவனும் கை போட முடியாது. அது மட்டும் இல்ல, இந்த தாய்கிட்ட அந்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு பணம் இருந்ததோ இல்லையோ, அதுவே போய் சம்பளத்தை வாங்கிட்டு வந்துருச்சு. அல்லேலூயா. மாச சம்பளத்தை அது போய் வாங்கிட்டு வந்துருச்சு. இதுதான் அற்புதம். பிள்ளைய கொல்றதுக்கு பார்வோன் போட்ட திட்டத்துல பிள்ளைய அவ தாய் அனுப்பலாம். அல்லேலூயா. நாணல் பெட்டியில அது போய் சம்பளத்தை வாங்கிட்டு வந்துருச்சு. கர்த்தர் எப்படி அற்புதம் செய்யறார். அல்லேலூயா. ஒடுக்குறவர்கள் மத்தியில தேவன் நமக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. உன்னை யார் ஒடுக்கினாலும் அதன் மத்தியில் அற்புதங்கள் மேல அற்புதம் பார்ப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அந்த குமாரன் எங்க வளர்றா? அந்த குமாரன் எங்க வளர்றா? பார்வோன் அரண்மனையில வளர்றான். இந்த பார்வோன் யார அழிக்க அவன் முடிவு பண்ணானோ அவன் வீட்டிலேயே அவனை அழிக்கிறதுக்கு ஒரு ஆளை உருவாக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அவனே சோறு போட்டு அவனை அழிக்கிறதுக்கு அவனே ஆளை உருவாக்கிட்டு இருக்கிறான். இதுதான் அற்புதம். இதுதான் நம்ம எவன் அழிக்க நினைக்கிறானோ அவனிடத்திலிருந்தே நன்மை வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. எவன் நமக்கு சூனியம் வைக்க நினைச்சானோ அது அவனுக்கே வைக்கிற சூனியம் தான். அல்லேலூயா. அது நமக்கு வைக்கிறது இல்ல, அவனுக்கே அவன் வச்சுக்கிறான். அதனால சத்துரு நம்மளை எவ்வளவு ஒடுக்க நினைச்சாலும் அவன் நம்மளை ஒடுக்கல, அவனையே அவன் ஒடுக்கிறான். அவனுக்கே அவன் வினைய வச்சுக்கிறான். அதனால கர்த்தர் நமக்கு ஒடுக்கப்படும் பொழுதுதான் பூரண கிருபையை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. கிருபையில கிருபை கொடுப்பார். அதனால ஐயோ சாத்தான் ஒடுக்குறானே, நாங்க முன்னேற விடாம தடுக்கிறானே, எங்களுக்கு ரொம்ப பிரஷர் இருக்கு, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. கர்த்தர் என்ன செய்யறாரு? உங்களுக்கு கிருபை மேல கிருபை கொடுத்து அற்புதங்களை மேல அற்புதத்தை காண செய்வாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. மூணாவது உண்மை என்ன தெரியுமா? நீங்க எந்த அளவுக்கு உங்க பெருக்கம் எதனுடைய அடிப்படையில் இருக்குன்னா, நீங்க எந்த அளவுக்கு ஒடுக்கப்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க பெருக்கம் இருக்கும். அல்லேலூயா. எப்படி இருக்கும்? ஆமா, பெருக்கம் எவ்வளவு அதிகமா, ஒடுக்கம் எவ்வளவு அதிகமா இருக்கும் அவ்வளவு பெருக்கம் அதிகமா இருக்கும். அல்லேலூயா. நீங்க எவ்வளவு ஒடுக்கப்படுறீங்களோ, எவ்வளவு அழுத்தப்படுறீங்களோ, எவ்வளவு புறக்கணிக்கப்படுறீங்களோ, எவ்வளவு வெட்கப்படுத்தப்படுறீங்களோ, எவ்வளவு அவமானப்படுறீங்களோ அவ்வளவாய் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். அவ்வளவாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? உங்க வளர்ச்சி உங்களை சத்துரு எந்த அளவுக்கு ஒடுக்குறானோ அந்த அளவுக்கு இருக்கும். பெரிய மரம் தான் பெரிய காற்றை சந்திக்கும். அல்லேலூயா.
பெரிய பிரச்சனை வந்தால்தான் பெரிய ஆசீர்வாதம் வரும். பெரிய பிரச்சனை தான் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எந்த அளவுக்கு ஒரு பந்த தண்ணியில எந்த அளவுக்கு அழுத்தீங்களோ அந்த அளவுக்கு என்ன செய்யும்? அது மேல வரும். அல்லேலூயா. எந்த அளவுக்கு நமக்கு மேல பிரஷர் இருக்கோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம வெளில கொண்டு வரும். ஏன்னா கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி. நாம எதுல ஒடுக்கப்படுறோமோ அதுலயே கர்த்தர் நமக்கு ஒரு வழியை திறக்கிறார். அதுலயே கர்த்தர் நமக்கு ஒரு வழியை திறக்கிறார். மோசே லைஃப் தான். மோசே லைஃப் பாருங்க. தண்ணீர்ல விட்டா அது போய் என்ன செய்யுது? அங்கேயே ஒரு புதிய வழியை திறந்துட்டு வந்துருச்சு. ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துருச்சு. நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒடுக்கிறதுக்கும், எந்த நெருக்கத்துல, எந்த கஷ்டத்துல போறோமோ அங்கேயே ஒருத்தர் கர்த்தர் வழியை திறப்பார். அதுலயே கர்த்தர் அற்புதத்தை செய்து நமக்கு வழியை திறப்பார். அல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையில பாருங்க, எந்த குழியில அவங்க சகோதரர்களா தள்ளினாங்களோ அந்த குழியிலிருந்தே அவன் தரிசனம் நிறைவேற ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. அந்த குழியிலே தரிசனம் ஆரம்பிச்சிருச்சு. அந்த குழியில எழும்புனவன் தான் அவன் நேர எகிப்துக்கு போனான். எந்த சிறைச்சாலையில தள்ளப்பட்டாலும் அதே சிறைச்சாலை தான் அவனுக்கு சிங்காசனத்துக்கு வழியை காட்டுச்சு. அல்லேலூயா. வாசிங்க யாத்திராகமம் 2வது அதிகாரம் 23 இருந்து 25 வாசிங்க. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அவங்க ஒடுக்கப்பட்ட பொழுது அவங்க என்ன செய்தாங்க? முறையிட்டாங்க. அவங்க ஒடுக்கப்படலைன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? முறையிட மாட்டாங்க. தேவ சமூகத்துக்கே போக மாட்டாங்க. சில நேரத்துல கர்த்தர் ஏன் நம்மளை சில பேரை கொண்டு ஒடுக்குறாரு? நீ வா, நீ வா, என் பக்கத்துல வா, நான் உன்னை எப்படி உயர்த்துறேன் பாரு. அவன் கொட்டுனா நீ வரமாட்டாங்க. அவன் 2 போடணும்னா என்ன செய்யப்பட்ட? நீ பாட்டுக்கு சுத்திக்கிட்டு தான் இருப்ப. 2 போட்டாதான் நீ என் பக்கம் வருவ. அப்பதான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அது போலதான். அப்பதான் கர்த்தர் அவங்க பெருமூச்சை கேட்டு ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன மறந்துட்டாரா? அந்த கர்த்தர் தான் மறந்துட்டாரா? ஆபிரகாமோடு யாக்கோபோடு தேவன் உடன்படிக்கை பண்ணாரு, அதனால கர்த்தர் மறந்துட்டாரா? அவருக்கு மறதிலாம் கிடையாது. நீ மறந்துட்ட. அப்போ உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு யார் தேவைப்பட்டது? கர்த்தருக்கு பார்வோன் தேவைப்பட்டது. அல்லேலூயா. சில நேரத்துல பிசாசு கர்த்தருக்கு உதவி செய்து அவற்றை நம்மளை கொண்டு போறதுக்கு. அல்லேலூயா. அது அப்படி அர்த்தம் கிடையாது. பிசாசு அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை செய்யல. பிசாச தேவன் அப்படி பயன்படுத்திக்கிறார். அந்த பிரச்சனையை தேவன் என்ன செய்யறாரு? அப்படி பயன்படுத்தி நம்மளை கிட்ட சேர்த்துக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்துல சில நெருக்கத்தை அனுமதிக்கிறார்னா அவரிடத்துல ஓடிடணும். அல்லேலூயா. அவரிடத்துல முறையிடணும், அவரிடத்துல அண்டி கொள்ளணும். அப்பதான் கர்த்தர் நம்ம நினைவு கூறுவார். அல்லேலூயா. அதனாலதான் ஒடுக்கப்படுகிறோம் சில நேரங்கள்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நல்லது. பக்கத்துல உங்களை பார்த்து அது நல்லது. அல்லேலூயா. உங்களை கர்த்தர் ஒடுக்கினாலும் அது நல்லதுதான். அல்லேலூயா. சத்துரு ஒடுக்கினாலும் நல்லதுதான். கர்த்தர் ஒடுக்க மாட்டாரு. சத்துரு ஒடுக்கினாலும் நல்லதுதான். அல்லேலூயா. நீ ஒடுக்கப்படுகிறாய் என்றால் உன் ஆசீர்வாதம் பக்கத்துல வந்துருச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீ ஒடுக்கப்படுகிறாய் என்றால் உன் ஆசீர்வாதம் நியர் பக்கத்துல இருக்கு. அதுதான் அடையாளம். எப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து எத்தனை வருஷம் இருந்தாங்க? 400 வருஷம் இருந்தாங்க. எத்தனை வருஷம் இருந்தாங்க? 400 வருஷம். மறக்க கூடாது சொல்லிட்டேன். 400 வருஷம்
எகிப்துல இருந்தாங்க 400 வருஷம். ஆனா அடிமைகளெல்லாம் இல்ல. அல்லேலூயா. எப்ப அடிமைகளா இருக்க ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த யோசேப்பை அறியாத ஒரு ராஜா தோன்றினான் பாருங்க. அவன் எப்ப தோன்றினான்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய லாஸ்ட் பீரியட், அதாவது ஒரு 340-30 வருஷம் அவங்க எப்படி இருந்தாங்க? நல்ல அதிகாரத்திலையும் ஆசீர்வாதமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் தான் இருந்தாங்க. 400 வருஷம் அடிமையால இல்ல, அது கடைசி காலத்துலதான் அவங்க அடிமையாக ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவங்க பெருக ஆரம்பிச்சதுனால அந்த ராஜா, யோசேப்பை அறியாத ராஜா, அவங்களை ஒடுக்க ஆரம்பிச்சான். அப்ப என்ன அர்த்தம்னா, பக்கத்துல ஆசீர்வாதம் வந்துருச்சு. அல்லேலூயா. நீ ஒடுக்கப்படுகிறாய் என்றால் உன் பக்கத்துல ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. உன் நியர், உனக்கு பக்கத்துல வந்துருச்சு, நீ ஆசீர்வாதத்துக்குள்ள நுழைய போற. அப்ப ஒடுக்கப்படுறவங்களா கொஞ்சம் சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதம் பக்கத்துல வந்துருச்சு. பக்கத்துல சொல்லுங்க, உங்க ஆசீர்வாதம் பக்கத்துல வந்துருச்சு. ஒடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் பக்கத்துல வந்துருச்சு. நியர். அல்லேலூயா. 400 வருஷம் அவங்க ஒடுக்கப்படல, ஒரு 350-340 வருஷம் சந்தோஷமா தான் இருந்தாங்க. கடைசி நாட்கள்ல தான் ஒடுக்கப்பட்டாங்க, அடிமைகளாக வேலை செய்யப்பட்டாங்க. ஏன்னா ஆசீர்வாதம் அடுத்த 400 வருஷம் கழிச்சு நேர ஆசீர்வாதத்துக்குள்ளதான். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆமா. உன்னை ஒடுக்கும் பொழுது நீ பலப்படுகிறாய். அல்லேலூயா. உன்னை ஒடுக்கும் பொழுது நீ என்ன செய்யற? பலப்படுகிற. ஸ்ட்ரென்த் நமக்கு எப்ப தெரியுமா வரும்? அல்லேலூயா. நாம ஒடுக்கப்படும் பொழுதுதான் வரும். நாம ஒடுக்கப்படும் போதுதான் வரும். அந்த மருத்துவச்சிகள்லாம் ராஜா கேட்கிறான், அந்த பார்வோன் கேட்கிறான், என்ன உங்களை ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொல்ல சொன்னா நீங்க எல்லாம் என்ன செய்யறீங்க? கொல்லாம இருக்கிறீங்களே. அந்த மருத்துவச்சிங்க சொன்னாங்க, எபிரேய ஸ்திரீகள் எகிப்தின் ஸ்திரீகளை போல இல்ல, நாங்கெல்லாம் போகிறதுக்குள்ள அவங்க என்ன செய்யறாங்க? பிரசவித்துறாங்க, பிள்ளைய பெற்றெடுத்துறாங்க. அது ஒரு விஷயம், ஒரு விதத்துல உண்மையான விஷயம்தான். அல்லேலூயா. ஒரு விதத்துல உண்மைதான். எகிப்துல இருக்கிற ஸ்திரீகளுக்கு எல்லாம் பிள்ளைய பெற்றதுக்கு ரொம்ப கஷ்டம், எல்லாம் சர்ஜரி. இங்க எல்லாம் சுகப்பிரசவம். அல்லேலூயா. இங்க எல்லாரும் சுகப்பிரசவம். ஏன்னா கடினமா வேலை செய்யறாங்க. கடினமா ஸ்திரீகள் தின்னுட்டு தூங்கிட்டு இருந்தா வயிற்று அறுத்துதான் பிள்ளைய எடுக்கணும். அல்லேலூயா. வயிற்று அறுத்துதான் பிள்ளைய எடுக்கணும். நல்லா கடினமா வேலை செஞ்சு குனிஞ்சு இணைஞ்சு 9வது மாசம் வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா பிள்ளைய ஈஸியா பெற்றெடுக்கலாம். ஈஸியா பிள்ளைய பெற்றெடுக்கலாம். இப்ப இவங்க ஒடுக்கி வேலை வாங்கினதுனால எஜமாட்டிகளுக்கெல்லாம் ஆபரேஷன், வேலைக்காரிகளுக்கெல்லாம் சுகப்பிரசவம், வேலைக்காரிகளுக்கெல்லாம். ஏன்னா அவங்கெல்லாம் பலமா இருக்கிறாங்க. அவங்க நர்ஸுங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே பிள்ளைய பெற்றெடுத்துடுறாங்க. என்ன காரணம்? கர்த்தர் நீ பிள்ளைய பெக்கணும், ஒழுங்கா பெக்கணுங்கிறதுக்காகவே கர்த்தர் கொஞ்சம் கடினமா வேலை வாங்க வைக்கிறார். அல்லேலூயா. வேலை வாங்க. அது போல நம்முடைய வாழ்க்கையில சில உபத்திரவம், சில பாடுகள்லாம் நம்மை பலத்தின் மேல் பலனடைய செய்யும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்பப்ப ஜுரம் வர்றது நல்லது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஜுரம் வர்றது ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நமக்கு ஜுரம் வர்றது நல்லது. ஏன்னா நம்முடைய உடம்புல இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இம்யூனிட்டி என்ன செய்யுது? இன்க்ரீஸ் ஆகும். சில பேர் சொல்லுவாங்க 45 வயசு 50 வயசுல செத்து போயிடுவார் சில பேர். அவங்க சில பேர் சொல்லுவாங்க, ஏங்க 50 வயசு வரைக்கும் இவர் டாக்டர் கிட்ட போவே இல்லைங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போனதே கிடையாதுங்க, திடீர்னு இறந்துட்டாருங்க. உண்மை என்னன்னா அவர் அப்பப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தா இருதயத்தில் இருக்கிற அடைப்பை கண்டுபிடிச்சிருக்கலாம். இருதயத்தில் இருக்கிற அடைப்பை கண்டுபிடிச்சிருக்கலாம். அவர் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கம் போகாததுனாலேயே
அவர் இருதயத்தில் இருக்கிறது என்ன செய்யல, கண்டே பிடிக்க முடியல, டக்குன்னு செத்து போயிட்டார். நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வருவது நமக்கு நல்லது. அது நம்மை பலப்படுத்தும், அது நம்மை கர்த்தரிடத்துல கிட்டி சேர்க்கும், அது நமக்கு ஆசீர்வாதமா மாறும். அல்லேலூயா. அது தேவனை வெளிப்படுத்தும், அது தேவனை அறிந்து கொள்ள உதவி செய்யும். அதனால நம்மளை ஒடுக்கும் பொழுது ரொம்ப வருத்தப்படக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லது செய்யறார். அல்லேலூயா. நல்லா உழைக்கிறான் பாருங்க விவசாயி, அவனுக்கெல்லாம் என்ன இருக்கும், நல்லா, ஆமா, நல்லா உடம்பு எப்படி இருக்கும், நல்லா ஆரோக்கியமா இருக்கும். சேட்டு கடையில் உட்காந்துட்டு வட்டி கூப்பிட்டு இருக்கிறான் பாருங்க, இன்ட்ரெஸ்ட் விட்டுக்கிட்டு இருக்காங்க, அவனுக்கெல்லாம் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா ரூமுக்கு ரூம் ஆளு ஒரு சேட்டு படுத்து கிடப்பான், ஆளுக்கு ஆளு ஒரு சேட்டு படுத்து கிடப்பான். நல்லா வயிறு பெருசா சிகப்பா, நல்லா கழுத்துல சங்கிலிலாம் போட்டுக்கிட்டு நல்லா ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடப்பான். ஆக்சிஜன் ஏறிக்கிட்டு இருக்கும். என்ன நிலத்துல இறங்கி வேலை செய்யறது கிடையாது, ஓடி ஆடி வேலை செய்யறது கிடையாது. ஒரு மனக்கட்டையை போட்டுக்கிட்டு என்னது, ஒரு சின்ன தராசுல நீங்க எடுத்துட்டு போற அழகு நகைகளெல்லாம் அழகு வச்சு அவன் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான், நல்ல ஸ்வீட்டை தின்னுட்டு இருக்கிறான். நேரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் நீங்க போய் பாருங்க, நிறைய சேட்டு உள்ள படுத்துக்கணும். நம்ம ஆண்டவர் அல்லேலூயா கடினமா சில பாடுகள் கஷ்டங்கள் வழியா நம்மை ஆண்டவர் பலப்படுத்துறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நாம ஒடுக்கப்படுவது அல்லேலூயா நாம பெருகிறதுக்கு தான். நாம எவ்வளவுக்கு எவ்வளவு ஒடுக்கப்படுவோம் அவ்வளவுக்கு அவ்வளவு பெருகும். நாம எழுந்திருந்து ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. ஆனந்த அல்லேலூயா துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல்